இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி 8வது பாடத்திற்கு நான் வரவேற்கிறேன். நம்ம 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் இந்த 2 நிருபங்களையும் நம்ம ஒவ்வொரு வாரமும் நம் பாடமாக படித்து வருகிறோம். கிட்டத்தட்ட நம்ம 14 அதிகாரங்கள் கவர் பண்ணிட்டோம். இன்றைய பாடத்தில் நம்ம படிக்க போகிற அதிகாரம் 1 கொரிந்தியர் 15 அதிகாரம். பாருங்க, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் என்பது ரொம்ப முக்கியமான அதிகாரம். ஏன், எப்படி அப்படின்னா, யோவான் 3ஆம் அதிகாரம் பைபிளில் எவ்வளவு முக்கியமோ அதற்கு இணையா 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் ரொம்ப முக்கியங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் கிட்டத்தட்ட அதில் வந்து 58 வசனங்கள் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 15ல் 58 வசனங்கள் இருக்கிறது. இந்த 58 வசனத்தினுடைய சாராம்சம் என்ன? ஒரு சின்ன க்ளூ பாருங்க. பவுலார் அவருக்கு கொருந்து சபையார் சில கேள்விகளை கேட்டாங்க. அந்த கேள்விகளுக்கு பதில் தான் ஒவ்வொரு அதிகாரமாக இருக்கிறது என்று நம்ம பார்த்தோம். அல்லது பவுலார் சில காரியங்களை குறித்து கேள்விப்படுகிறார். அந்த கேள்விப்பட்ட காரியங்களை குறித்து விளக்கத்தை கொடுக்கிறார். ஆக ஒன்று கேள்விப்பட்டதுக்கு பதில் கொடுக்கிறாரு, இல்லை கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதில் கொடுக்கிறாரு. அந்த வரிசையில் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் இதை குறித்து பேசுகிறது. நீண்ட அதிகாரம், முக்கியமான அதிகாரம் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். அப்போ இது எதை குறித்து பேசுகிறது? பைபிளை பேச விடுவோம், ரொம்ப எளிமையாக நமக்கு புரிய வருவாங்க. 1 கொரிந்தியர் 15ல் வசனம் 12 தான் சாவி, திறவுகோல். 1 கொரிந்தியர் 15 வசனம் 12 பாருங்க. கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்றும் பிரசங்கிக்கப்பட்டிருக்க. என்னவா? கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க. மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? கிறிஸ்து மரித்தாரு, அவர் எழுந்தாரு என்று சொல்லப்பட்டிருக்க, உங்கள சில பேர் உயிர்த்தெழுதல் இல்லை என்று எப்படிப்பா சொல்லலாம்? அப்ப சிலர் என்ன பண்றாங்க? தவறான காரியத்தை பரப்புறாங்க. ரிசரக்ஷன், உயிர்த்தெழுதல் என்பது இல்லை. உங்களுக்கு புரியுதா? சரி, இதோட கூட இன்னொரு கேள்வியும் கேட்கிறாங்க கொருந்து சபையில சில பேர். வசனம் 35 பாருங்க. ஆகிலும் மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள்? எப்படிப்பட்ட சரீரத்தோடு வருவார்கள் என்று ஒருவன் சொல்வானாகில். அப்ப எப்படி எழுந்திருப்பாங்க? கேள்வி நம்பர் 1. கேள்வி நம்பர் 2, எப்படிப்பட்ட சரீரத்தோடு எழுந்திருப்பாங்க? ஸோ அப்ப இந்த 2 கேள்விக்கான பதிலை தான் 58 வசனங்கள் உள்ள 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் பவுலார் பேசுகிறார். ஆக 1 கொரிந்தியர் 15 என்ன தலைப்பு? நீங்களே வைங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 15 உயிர்த்தெழுதலை பற்றியது. ஏன்னா உயிர்த்தெழுதல் நடக்காதுப்பா அப்படின்ற ஒரு கருத்து சில பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சிலர் என்ன சொல்றாங்க? உயிர்த்தெழுதல் எப்படிப்பட்ட சரீரத்தோட நம்ம எழுந்திருப்போம் அப்படின்ட்டு அந்த ஒரு குழப்பத்தை வர ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த 2 குழப்பத்திற்கு பதில் கொடுக்கிறாரு. அதுதான் 1 கொரிந்தியர் 15. ஆக பாடத்தினுடைய தலைப்பு உயிர்த்தெழுதலின் வல்லமை. ஜெபத்தோடு நம்ம படிக்கலாமா? வாங்க. அன்புள்ள தகப்பனே, அப்பா, அன்றைக்கு உயிர்த்தெழுதல் எப்படி வல்லமையாக மாறியதோ இன்றும் மாற எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 58 வசனங்கள் என்று சொன்னேன். இந்த 58 வசனங்கள் உயிர்த்தெழுதலை பற்றியது என்று நான் சொன்னேன். பைபிள் அப்படித்தான் சொல்லுது. இந்த 58 வசனங்களை நம்ம 4ஆ பிரித்து படிக்க போறோம். பாருங்க, ரொம்ப அழகா நம்ம பிரிக்கலாம். 1லிருந்து 11 வரை ஒரு முதல் பகுதி படிப்போம். 12லிருந்து 19 வரை 2வது பகுதி. 20லிருந்து 34 வரை 3ஆம் பகுதி 4வது. 35லிருந்து கடைசி வசனம் வரை 4வது பகுதி. உங்களுக்கு அந்த பகுதிகள் எப்படி பிரிக்கப்பட்டிருக்குன்னு புரியுதா? ஏன் இப்படி பிரிச்சோம் பிரதர் அப்படின்னா, வாங்க ஒவ்வொரு பகுதிகளாக போகும்பொழுது விஷயம் நமக்கு புரியும். சரி, 1 கொரிந்தியர் 15 1லிருந்து வசனம் 11 வரை முதல்ல நம்ம பார்க்கலாம். நம்ம 1 கொரிந்தியர் 15 வசனம் 1 முதல் 11 வரை. சரி, வசனம் 1ஐயும் 2ஐயும் வாசிக்கிறேன். அங்க வாசிக்கும் பொழுது அங்க ஒரு வார்த்தை அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே வருது பாருங்க. எப்பெல்லாம் வார்த்தை ரிப்பீட் ஆகுதோ அப்பெல்லாம் கொஞ்சம் என்ன செய்யணும்? கவனிக்கணும். சரி, கவனிக்கலாமா? 1 கொரிந்தியர் 15 வசனம் 1. அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அப்ப ஏற்கனவே அவர் சொல்லியிருக்கிறாரு, அதை மறுபடியும் அவர் சொல்றாரு. என்னது அது? சுவிசேஷம், நற்செய்தியை ஏற்கனவே கொருந்து சபைக்கு சொல்லியிருக்கிறாரு. திரும்பியும் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் அவருக்கு வருகிறது. இப்ப நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். வசனம் 1லேயே 2 வார்த்தை வந்துருச்சுங்க.
நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலேயே நிலைத்திருக்கிறீர்கள். வசனம் 2, நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால், என்னது, நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். இப்ப வசனம் 1ல 2 முறை, வசனம் 2ல 2 முறை, ஆக மொத்தம் 4 முறைங்க. நான் 3 நினைச்சேன், இல்ல 3 கிடையாது, அது 4. அப்ப என்ன வார்த்தை திரும்ப 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 4 முறை வருது? அதை, அதிலே, அதை, அதனாலே அப்படின்ற வார்த்தை. இப்ப இந்த அதைன்றது எதை? அதனாலே என்பது எதினாலே? சரி, இது சுவிசேஷம். பாருங்க, நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு, அப்படின்னா சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு அதனாலே நிலைத்திருக்கிறீர்கள். சுவிசேஷத்தால் நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் சுவிசேஷத்தை கை கொண்டிருந்தால் சுவிசேஷத்தினாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாய் இருக்குமே. அப்ப வசனம் 1, 2ல எதை பவுலார் சொன்னாரு? சுவிசேஷத்தை சொன்னாரு, மீண்டுமாக சொல்லுகிறாரு. நான் உங்களுக்கு பிரசங்கித்த, நீங்க அதை ஏற்றுக்கிட்டீங்க, நீங்க அதுல கை கொண்டிருந்தீங்கன்னு சொன்னா, எதை ஏற்றுக்கொண்டு? சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு கை கொண்டிருந்தீங்கன்னு சொன்னா நீங்கள் அதனாலே, சுவிசேஷத்தினாலே ரட்சிக்கப்படுவீர்கள். ஆக வசனம் 1, 2 சுவிசேஷத்தை பத்தி சொல்லப்படுகிறது. சுவிசேஷத்தை பவுலார் சொன்னாராம், மீண்டும் சொல்றாராம். அதை அவங்க ஏற்றுக்கிட்டாங்களாம். அவங்க ஏற்றுட்டு கை கொண்டிருந்தாங்கன்னு சொன்னா அதே சுவிசேஷம் அவர்களை ரட்சிக்கும் என்று சொல்றாரு. சரி, இப்ப கேள்வி, அதை 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 அதனாலே அப்படின்னு சொல்றாரே, இப்ப அந்த சுவிசேஷம் தான் என்ன? இப்ப வசனம் 3 போயிடலாம். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்ற வண்ணவென்றால் என்ன? நான் பெற்றுக்கொண்டதும் நான் எதை தெரியுமா பிரதானமா உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். என்னவெனில், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து. அப்ப சுவிசேஷம் என்றால் என்ன? கிறிஸ்துவானவர் வேத வாக்கியத்தின்படி மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். அப்ப இந்த விஷயம், கிறிஸ்து நமக்காக, நமது பாவங்களுக்காக மரித்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், அப்படியே கதை முடியல, 3ஆம் நாள்ல உயிர் தெழுந்தார் என்கிற உண்மையை ஒருத்தர் புரிந்து கொள்ளும் பொழுது, ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, ஏற்றுக்கொண்டு அதுல கை கொள்ளும் பொழுது அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. அவங்களுக்குள்ள மாற்றங்கள் உருவாகும். இதுதான் விஷயம். அப்ப நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, எதை பிரசங்கித்தார், எதை மறுபடியும் பிரசங்கித்தார்? வசனம் 1, 2 சொல்லுது, சுவிசேஷத்தை பிரசங்கித்தார், மறுபடியும் சொல்றார். இப்ப அந்த சுவிசேஷம் என்ன? வசனம் 3 சொல்லிருச்சு, கிறிஸ்துவை பற்றியது. கிறிஸ்துவினுடைய மரணம், கிறிஸ்துவினுடைய அடக்கம், கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல். இப்ப அடுத்த இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டுக்கு போறேன். இப்போ ஒரு வார்த்தை வந்துச்சு, வேத வாக்கியத்தின்படி மரித்து வேத வாக்கியத்தின்படி அவர் உயிர் தெழுந்தார். கவனிச்சிங்களா? கிறிஸ்துவானவர் வேத வாக்கியத்தின்படி நமது பாவங்களுக்காக மரித்து வேத வாக்கியத்தின்படி 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார். இப்போ வேத வாக்கியம்னா பவுல் இதை எழுதும் பொழுது பழைய ஏற்பாடு தாங்க இருந்துச்சு. அப்போ பழைய ஏற்பாட்டுல கிறிஸ்துவினுடைய மரணத்தை குறித்தும் கிறிஸ்துவினுடைய 3ஆம் நாள் உயிர்த்தெழுதலை குறித்தும் ஏதாவது இருக்குதா? பார்க்கலாமா? இருக்கணும் இல்லையா? அப்ப பைபிள்ல எங்க இருக்குது இவர் சொல்ற இந்த கருத்து? இருக்குதா? பைபிள்னு சொன்னா பழைய ஏற்பாட்டுல அது இருக்கிறதா? பழைய ஏற்பாட்டுல எங்க இருக்கிறது? சரி, ஒரு உதாரணம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல பவுலார் விசுவாசத்தை பத்தி சொல்லிக்கிட்டே வர்றார். விசுவாச வீரர்களுடைய பட்டியல் அங்க சொல்லப்பட்டே வருது. ஏனோக்கை பத்தி சொல்லப்படுது, இப்படி ஆபிரகாம் பத்தி சொல்லப்படுதுன்னு சொல்லிட்டே வர்றார். அப்ப ஆபிரகாம் ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். என்ன அடுத்த வசனம் சொல்லுது, எபிரேயர் 11:19, அவனை பாவனையாக பெற்றுக்கொண்டான். என்ன? அவனை பலியாக ஒப்பு கொடுத்தான், பாவனையாக பெற்றுக்கொண்டான். எதுக்கு பாவனையாக பெற்றுக்கொண்டான்? அப்படின்னா ஈசாக்கை கொண்டு போய் பலி கொடுக்கும் பொழுது கத்தியை தூக்கி ஓங்கி குத்தும் போது சரீரத்தின் அளவுல தாங்க அவன் போய் கத்தியை போய் குத்தல, மன அளவுல குத்திட்டாங்க. அவன் ஈசாக்கு மரித்தான்,
ஈசாக்கு உயிர்த்தான். சரி, அப்ப உயிர்த்த ஈசாக்கு, உயிர்த்தெழுந்த ஈசாக்கு அவனை பலியாக ஒப்பு கொடுத்தான். திரும்பவும் வாரி தான் பிள்ளை அணைக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு என்னமோ ஈசாக்கு உயிர் தெழுந்தது போல. உங்களுக்கு புரியுதுங்களா? ஈசாக்கு செத்துட்டான், அவனே உயிர் தெழுந்து வந்தான். இதுதான் அர்த்தம். சரி, இந்த ஈசாக்கு ஒரு பாவனை, ஒரு எடுத்துக்காட்டு. எதற்கு பாவனை, எதற்கு எடுத்துக்காட்டு? இப்படிதான் கிறிஸ்து, இப்படி ஆபிரகாமுக்கு ஒரே பேரான குமாரன், இப்ப அதே ஒரே பேரான குமாரன் மரிப்பார், அவரும் உயிர் தெழுவார். கவனிச்சிங்களா? சரி, இப்ப எத்தனை நாள் பயணம்? கவனிச்சிங்களா? அப்ப எப்போ உயிர் தெழுந்தாரு நீங்க யோசிங்க. அப்ப ஈசாக்கு உயிர் தெழுந்தார், மன்னிக்கணும், ஈசாக்கு உயிர் தெழுந்தால் கிறிஸ்துவும் உயிர் தெழுவார் அப்படின்ற ஒரு விஷயத்த லேசா ஒரு கண்ணாடி, லேசா ஒரு கதாபாத்திரம் ஒன்று காட்டுகிறது. சரிங்களா? சரி, வேற எங்க கிறிஸ்துவானவருடைய மரணத்தை குறித்தும் கிறிஸ்துவானவருடைய உயிர்த்தெழுதலை குறித்தும், குறிப்பா 3ஆம் நாளில் உயிர் தெழுவேன் அப்படின்றதுக்கான அத்தாட்சி வேற எங்க இருக்குது? சரிங்களா? லேவியராகமம் 23. ஏன் பிரதர் லேவியராகமத்துக்கு வந்தீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஒரு காரியம் இருக்குதுங்க. லேவியராகமம் 23க்கு வாங்க. லெவிட்டிகஸ் 23, லேவியராகமம் 23. நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், சபை கூடி வந்து பரிசுத்த நாட்களாக ஆசரிக்கும்படி நீங்கள் கூற வேண்டிய கர்த்தருடைய பண்டிகை நாட்களாவன. இப்ப சொல்லிட்டு சொல்றாங்க. முதல் பண்டிகை பாருங்க, வசனம் உங்களுக்கு புரியுங்க. வசனம் 5. 1ஆம் மாதம் 14ஆம் தேதி அந்தி நேரமாகிற வேளையிலே கர்த்தரின் பஸ்கா பண்டிகையும். என்னவா? 1ஆம் மாசம் 14ஆம் தேதி என்ன வேளை? அந்தி நேர வேளையிலே அந்த நாள் உங்களுக்கு பஸ்கா பண்டிகை. ஆக முதல் பண்டிகை அங்க பஸ்கா ஆடு அடிக்கப்படுது, அது பஸ்கா பண்டிகை என்று சொல்லப்படுகிறது. 2வது பண்டிகை வசனம் 6. அந்த மாதம் 15ஆம் தேதியிலே கர்த்தருக்கு புளிப்பில்லாத அப்ப பண்டிகையுமாக இருக்கும். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு சரி, அப்ப முதல் பண்டிகை பஸ்கா பண்டிகை, 2வது பண்டிகை புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. இப்ப 3ஆவது பண்டிகை பாருங்க, வசனம் 10 பாருங்களேன். நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்திலே நீங்கள் போய் சேர்ந்து அதன் வெள்ளாண்மையை அறுக்கும் பொழுது உங்கள் அறுப்பின் முதற் பலனாகிய ஒரு கதிர்கட்டை ஆசாரனிடத்தில் கொண்டு வர கடவீர்கள். என்னவா? இங்க கதிர் அசைவாட்டும் பண்டிகை, முதற் பலன் கொண்டு வரப்படணும். ஆக முதல் விஷயம் பஸ்கா, 2வது விஷயம் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, 3வது விஷயம், அதாவது அது 3ஆவது நாள்லயே வந்துடும், அது கதிர் அசைவாட்டும் பண்டிகை, அது முதற் பலன் பண்டிகை. இப்ப முதற் பலன் பண்டிகை எப்ப? பஸ்காவிலிருந்து 3ஆவது நாள். இப்ப பஸ்கா இயேசுவ நாள். பஸ்கா யாரை குறிக்குது? பஸ்கா கிறிஸ்துவே அந்த பஸ்கா அப்படின்றதுக்கு வசனம் இருக்கு இல்லையா? அந்த வசனம் எங்கேயோ வருது பாருங்க, எடுத்து கொண்டு வந்து போடுங்க. நம்ம ஏற்கனவே குறித்து படிச்சிருக்கிறோம், அதனாலதான் உங்களை கேட்கிறேன் நான். பஸ்காவை குறித்து பவுலார் கொரிந்தியர் சபைக்கு எங்க எழுதியிருக்கிறாரு? 15 வசனம் 20. கிறிஸ்துவோ மரித்தோரில் எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். யார் முதற் பலன்? கிறிஸ்து தான் முதற் பலன். அப்ப கவனிங்க, பஸ்கா கிறிஸ்துவை குறிக்குது, கிறிஸ்துவுடைய மரணத்தை குறிக்குது. அன்னையிலிருந்து 3ஆவது நாள் கதிர்கட்டு அசைவாட்டுறாங்க, முதற் பலனை தேவ சமூகத்துல கொண்டு வந்து படைக்கிறாங்க. அப்ப அந்த முதற் பலன் யாரு? மரித்தோரிலிருந்து முதற் பலன் யாரு? கிறிஸ்து. அப்ப என்ன சொல்ல வரோம்? பஸ்காவிலிருந்து 3ஆவது நாள் கதிர்கட்டு முதற் பலன் பண்டிகை. அது எதை குறிக்குது? கிறிஸ்துவினுடைய 3ஆவது நாள் உயிர்த்தெழுதலை குறிக்கிறது. சரி, உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு அப்ப வேத வாக்கியத்தின்படி கிறிஸ்துவானவர் மரித்தார், வேத வாக்கியத்தின்படி 3ஆம் நாள்ல கிறிஸ்துவானவர் உயிர்த்தார். வேத வாக்கியத்தில் இருக்குதா? இருக்குது. சரி, அப்ப இன்னும் இயேசு கிறிஸ்துவானவர் மரித்து உயிர்த்தெழுவார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுவார் அப்படின்றதுக்கு ஆதாரம் வேற எங்கேயாவது இருக்குதா? இது உங்க ஹோம்ஒர்க் நம்பர் 2. ஏற்கனவே ஹோம்ஒர்க் கிறிஸ்து தான் பஸ்கா, அதை போடுங்கன்னு சொல்லியிருக்கிறேன். 2வது ஹோம்ஒர்க் கிறிஸ்துவானவர் தான் மரித்தார், அவர் உயிர்த்தெழுந்தார் அப்படின்றதுக்கு
பழைய ஏற்பாட்டுல ஏதாவது விஷயம் இருக்கா? ஏதாவது சம்பவம் இருக்குதா? ஏதாவது வசனம் இருக்குதா? காட்டுங்க பார்க்கலாம். பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. இப்ப கிறிஸ்துவானவர் வேத வாக்கியத்தின்படி மரித்து வேத வாக்கியத்தின்படி உயிர்த்தெழுந்தார். இப்ப வசனம் பாருங்க. 1 கொரிந்தியர் 15:11 பாருங்க. ஆகையால் நானாகிலும் அவர்களாகிலும் இப்படியே பிரசங்கித்து வருகிறோம், நீங்களும் இப்படியே விசுவாசித்து வருகிறீர்கள். இப்ப என்னமா என்ன சொல்றாரு பவுலாரு? எப்பா வேத வாக்கியத்தின்படி மரித்தார், வேத வாக்கியத்தின்படி உயிர் தெழுந்தார், 3ஆம் நாள்ல உயிர் தெழுவேன் அப்படின்னு சொல்லப்பட்டது அப்படியே நிறைவேறிற்று. ஆகையால் நாங்கள்லாம் இதை பிரசங்கிக்கிறோம், ஆகையால் நீங்கள்லாம் விசுவாசிக்கிறீங்க. ஏன் விசுவாசிக்கிறீங்க? நாங்க பிரசங்கித்தோம். நாங்க ஏன் பிரசங்கித்தோம்? பைபிள்ல சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. கிறிஸ்துவானவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், அவர் 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார். அவர் சொன்னது அப்படியே நடந்துச்சு. எனவே நாங்க பிரசங்கிக்கிறோம். அப்ப ஏன் பிரசங்கிக்கிறோம்? சொன்ன காரியம், உயிர் தெழுதலை குறித்து, மரணத்தை குறித்து அவர் சொன்ன காரியம் நிறைவேறிற்று. எனவே நாங்கள் பிரசங்கிக்கிறோம். சரி, பிரசங்கிக்கிறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குதுங்க. சரிங்களா? வசனம் 4 பாருங்க. அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர் தெழுந்து. அப்புறம் வசனம் 5, கேபாவுக்கும் பின்னும் 12 தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். ஃபர்ஸ்ட் கேபாவுக்கும் 12 தரிசனமானாரு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 500 பேருக்கு மேல ஒரே நேரத்துல தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள். பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். எல்லோருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். அப்ப யார் யாருக்கெல்லாம்? சீஷர்களுக்கு தரிசனமாயிருக்காரு, 500 பேருக்கு மேற்பட்ட ஆட்களுக்கும் தரிசனமாயிருக்காரு, பவுலுக்கும் தரிசனமாயிருக்காரு. அப்ப இயேசுவானவர் மரித்தாரு, அப்படியே செத்தே போயிடல, அவர் உயிர் தெழுந்தார் என்பதற்கு ஐ விட்னஸ் இருக்கிறாங்கப்பா. அங்க 12 சீஷர் இருக்கிறாங்க, 500 பேர் இருக்கிறாங்க, ஏன் நானே இருக்கிறேனே அப்படின்னு சொல்றேன். அப்ப இந்த உயிர் தெழுதல்ங்கிற விஷயம் ஏன் பிரசங்கிக்கிறோம்? ஒண்ணு, பைபிள்ல சொல்லப்பட்ட விஷயம் நிறைவேறிச்சு, எனவே பிரசங்கிக்கிறோம். அடுத்தது, சொன்ன நிறைவேறுதல்ல நாங்க கண்கூட பார்த்திருக்கிறோம். we are all the eyewitnesses. நாங்க எல்லோரும் உயிர் தெழுதலுக்கு நாங்கள் எல்லோரும் சாட்சிகளா இருக்கிறோம். அப்ப இயேசுவானவர் உயிர்ல சில பேர் செத்துருக்கிறாங்கப்பா, பலர் இன்னும் அப்படியே தான் இருக்கிறாங்க, ஐ விட்னஸ் இருக்கிறாங்க. ஆக உயிர் தெழுதல் என்கிற சம்பவம் உண்மை அப்படின்னு சொல்றாரு. ஆக நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்ப உயிர் தெழுதலை குறித்து நான் ஏன் பேச வேண்டும்? பைபிள்ல சொல்லியிருக்கு, அது நிறைவேறிருக்கு. 2வது, அதை பார்த்த ஆட்கள் இருந்திருக்கிறாங்க, எனவே அது உண்மை, அதை குறித்து நாம் பேச வேண்டும். ஆக புரியுதா உங்களுக்கு? முதல் விஷயம் என்ன புரிஞ்சுக்கிறோம்னு சொன்னா, உயிர் தெழுதலின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தல். உயிர்த்தெழுதலின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தல். சரிங்களா? அப்ப ஏன் பிரசங்கிக்கணும்? அது சுவிசேஷம், அதுதான் ரட்சிப்பு இருக்குது, அதை எல்லாரும் பார்த்துருக்குறாங்க, அது உண்மை, எனவே அதை நம்ம பிரசங்கிக்கிறோம். எல்லாத்துக்கும் மேல பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, அது நடந்து நிறைவேறிச்சு, அதுக்கு எவிடன்ஸ், ஐ விட்னஸ் இருக்கிறாங்க. ஆக 1-11 பார்க்கிறோம். உயிர் தெழுதல் ஒன்று பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, அது நிறைவேறியது. நிறைவேறும் பொழுது அதை மக்கள் திடசாட்சியாய் பார்த்திருக்கிறார்கள். சரி, 2வது விஷயத்துக்கு வரப்போறோம். வாங்க, வசனம் 12 முதல் வசனம் 19 வரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வாங்க வசனம் 12 பாருங்க. பைபிள்ல சொல்லப்பட்டது நிறைவேறிற்று, எனவே பிரசங்கிக்கிறோம். அதை பார்த்திருக்கிறாங்க, பார்த்தவர்கள் அன்னைக்கே இருந்திருக்கிறாங்க, எனவே அதை பிரசங்கிக்கிறோம். வேற எதுக்கு தெரியுமா பிரசங்கிக்கிறோம்? இன்னும் சில காரணம் இருக்கு பாருங்க. வாங்க, வசனம் 12, கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க, மரித்தோர் உயிர்த்தெழவில்லை என்று மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? கிறிஸ்துவானவர் உயிர் தெழுந்தார் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கும் பொழுது, அது மக்களை பார்த்திருக்கிறாங்க என்று சொல்லி, பார்த்தவர்களை சொல்லி இருக்கும் போது, மரித்தோர் எழுந்திருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எப்படிப்பா சொல்லலாம்?
அப்ப சில பேர் சொல்லியிருக்கிறாங்க, வசனம் 13, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. என்ன, அப்ப மரித்தோர் எழுந்திருக்க மாட்டாங்கன்னா மரிச்ச கிறிஸ்துவும் எழுந்திருக்கலன்னு தானே அர்த்தமாகுது. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு சரி. இப்ப கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால், இப்பதான் பாயிண்ட், கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் நாளைக்கு எதிர்காலத்துல மரித்தோர் உயிர் தள்ள மாட்டாங்கன்னா இன்னைக்கு ஏற்கனவே கிறிஸ்து உயிர் தள்ளவில்லைன்னு அர்த்தம். கிறிஸ்து உயிர் தள்ளவில்லைன்னு சொன்னா 5 விஷயங்க, 5 விஷயம் எல்லாம் வீண். என்ன விஷயம்? மரித்தோர் உயிர் தள்ள மாட்டாங்க அப்படின்னா கிறிஸ்துவானவர் உயிர் தள்ள என்று அர்த்தம். சரிங்களா? இதுதான் முதல் விஷயம். 2வது விஷயம், வசனம் 14, கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா. புரியுதா உங்களுக்கு? மரித்தோர் எழுந்திருக்க மாட்டாங்கன்னா கிறிஸ்து எழுந்திருக்கல. 2வது, எங்க பிரசங்கம்லாம் வீணுப்பா, சும்மா கதை அடிச்சு விட்டுட்டு இருக்கிறோமா, எல்லாம் வீணு. 3வது, உங்கள் விசுவாசமும் விருதா. என்ன, பிரசங்கித்தாதானே விசுவாசிக்க முடியும்? பிரசங்கமே விருதா, வேஸ்ட்ன்னு சொன்னா அப்ப விசுவாசமும் விருதா. ஆக மரித்தோர் உயிர் தள்ளவில்லை என்றால் கிறிஸ்துவும் உயிர் தள்ளவில்லை, கிறிஸ்து உயிர் தள்ளவில்லை என்றால் பிரசங்கம் வீணு, விசுவாசமும் வீணு. இப்ப வசனம் பாருங்க 15, 4வது விஷயம், மரித்தோர் உயிர் தள்ளாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்வர்களாகவும் காணப்படுவோமே. அப்ப எங்களுடைய சாட்சி பொய் சாட்சியாக இருக்கிறது. மரித்தோர் எழுந்திருக்க மாட்டாங்கன்னா கிறிஸ்துவும் எழுந்திருக்கல. 1, கிறிஸ்து எழுந்திருக்கலைன்னா பிரசங்கமும் வீணு. சரிங்களா? பிரசங்கம் வீணுன்னா விசுவாசமும் வீணு. 3, விசுவாசம் வீணுன்னு சொன்னா இப்ப சொல்றவங்க சும்மா அடிச்சு விடுறாங்க, அதெல்லாம் வெறும் பொய் சாட்சி தான். சரி, 15ஆம் அதிகாரம் வசனம் 17 ரொம்ப முக்கியங்க. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும். திரும்பவும் சொல்றார், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். சரிங்களா? ஓகே, நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். சரிங்களா? அப்ப நம்ம இப்படி சொல்லலாம், கிறிஸ்து உயிர் தள்ளலன்னு சொன்னா, கிறிஸ்து உயிர் தள்ளலன்னு சொன்னா என்னுடைய விசுவாசம் வீணு, என்னுடைய பிரசங்கம் வீணு, என்னுடைய சாட்சி பொய் சாட்சி. இப்ப அடுத்து 4வது ஒரு விஷயம் சொல்றாரு, நீங்கள் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். அப்ப கிறிஸ்து எழுந்திருக்கலன்னு சொன்னா அவரு அடக்கம் பண்ணப்பட்டு அப்படியே இருப்பாரு. அப்படின்னா அவரே ஏதோ பாவம் செஞ்சிட்டாருன்னு அர்த்தம். அப்ப பாவத்தை அவர் ஜெயிக்காத போது யார் ஜெயிப்பா? அப்ப அவர் உயிர் தெழுந்தாத்தான் நல்ல அத்தாட்சி, அவர் பாவத்தை ஜெயித்துட்டாருன்னு அர்த்தம். அவர் உயிர் தெழலன்னு சொன்னா நம்ம பாவத்திலேயே தான் இருப்போம். ஆனா அவர் மட்டும் உயிர் தெழுந்திருப்பாருன்னு சொன்னா நம்ம பாவத்துல இருக்கணும், பாவத்துல அடிமையா இருக்கணும்ன்றத ஒன்றும் தலையெழுத்தெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம எந்த பாவத்துல அடிமையா இருக்கிறோமோ அந்த பாவத்தை உடைக்கிற வல்லமை கிறிஸ்துவுக்கு இருக்கு. நம்ம பாவத்தை விட்டு எழுந்துடலாம், பாவத்தை விட்டு விடுதலை ஆயிடலாம் என்பதற்கு மிகப்பெரிய காட்சியே உயிர் தெழுதலாம். ஆக கிறிஸ்து உயிர் தெழவில்லை என்றால் பிரசங்கம் வீண், விசுவாசம் வீண், சாட்சி பொய் சாட்சியா மாறிடும். நம்ம பாவத்திலேயே இருந்துருவோம். ஆனா கேள்வி, கிறிஸ்துவானவர் மரித்தாரா? வேத வாக்கியத்தின்படி மரித்தார். உயிர்த்தாரா? வேத வாக்கியத்தின்படி உயிர்த்தார். வேத வாக்கியத்தின்படி உயிர்த்தது உண்மையானால் நாமும் உயிர்த்தெழுவோம். அதான் கெட்ட குமாரனை பத்தி சொல்லும் போது என்ன சொல்றோம்? அவன் மனம் திரும்பி வரும் பொழுது இவனும் மரித்தான் ஆனாலும் உயிர்த்தான். எப்படி இது பாசிபிள்? அப்படின்னா கிறிஸ்துவானவர் உயிர் தெழுந்தாரு, எனவே அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் உயிர் தெழுந்தான். செத்தாக எழுந்திருப்போம். அதான் விஷயம். ஆக 2வது விஷயம் உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை. வசனம் 12 முதல் வசனம் 19 வரை உயிர்த்தெழுதலுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. சரிங்களா? என்ன நம்பிக்கை கொடுக்குது? கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் ஒரு நம்பிக்கை கொடுக்குது. என்ன நம்பிக்கை கொடுக்குது? பாவத்தில் இருந்தாலும் நம்ம விடுதலையாவோம் என்கிற நம்பிக்கையை கொடுக்குது. கிறிஸ்துவானவர் நமது பாவத்துக்காக மரித்தார், அவர் எழுப்பினது போல நாமும்
அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார். அவர் வெளில வரும்போது நானும் வெளில வந்துட்டேன். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு சரியாக முதல் விஷயம் உயிர்த்தெழுதலின் பிரசங்கித்தல், உயிர்த்தெழுதல் குறித்து பிரசங்கித்தல். இரண்டாவது உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை. மூன்றாவது விஷயத்துக்கு வாங்க வசனம் 20 முதல் வாங்க. சரி, வசனம் 20 முதல் வாசிக்கலாமா? ஓகே, இது எதை குறித்து சொல்லுது அப்படின்னா, அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்றாங்க. வசனம் 20, கிறிஸ்துவோ மரித்தோரில் எழுந்து நித்திரை அடைந்தவர்கள் முதற் பலனானார். கிறிஸ்து என்னவா? மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பலன். வசனம் 21, மனுஷனால் மரணம் உண்டானபடியினால் மனுஷனால் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. இன்ட்ரெஸ்டிங். மரணம் எப்படி வந்துச்சு? மனுஷனால் மரணம் வந்துச்சு. அப்ப உயிர்த்தெழுதல் அதுவும் மனுஷனால வந்துச்சு. இப்ப இந்த மனுஷன் யார்? இந்த மனுஷன் அவன் தான் ஆதாம். அடுத்தது யாரு? உயிர்த்தெழுதலை கொடுக்கக்கூடியது கிறிஸ்து. அந்த கிறிஸ்து யாருன்னு பாருங்க. 45 சொல்லுது, அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். அவர் நம்மளை உயிர்ப்பித்து கொண்டு வருவார். பாவத்தில் இருந்தாலும் உயிர்ப்பித்து கொண்டு வருவார். செத்து போயிருந்தாலும் உயிர்ப்பித்து கொண்டு வருவார். 47, முந்தின மனுஷன் பூமியில் இருந்து உண்டான மனுஷனானவன், இரண்டாம் மனுஷன் வானத்தில் இருந்து வந்த கர்த்தர். அப்ப முதலாம் மனுஷன் கடைசி மனுஷன் அல்லது இரண்டாம் மனுஷன். முதலாம் மனுஷன் மூலமா மரணம் வருது. இரண்டாவது மனுஷன், அது கடைசி மனுஷன் வழியா என்ன வருது? அது மரித்தாலும் உயிர்த்தெழலாம். இந்த இரண்டாம் மனுஷன் யாரு அப்படின்னா, அவர் வானத்தில் இருந்து வந்த கர்த்தர். அவர் கர்த்தர்ப்பா. அவர் தேவன். அந்த தேவன் அவரு மனுஷனா மாறியிருக்கிறாரு. அப்ப என்னை மரணத்திலிருந்து மீட்பதற்காக, என்னை பாவத்திலிருந்து மீட்பதற்காக அந்த கர்த்தர், அந்த பிதாவுக்கு சமமான தேவன், அவர் மனுஷனாக கர்த்தனாக மாறினார். சரிங்களா? இப்ப பாருங்க வசனம் 22 பாருங்க. ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அது என்னது? ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல. எந்த ஆதாமு? முதலாம் ஆதாமுக்குள்ள நாம எல்லாம் சாகிறோம் இல்லையா? ஆதாம் தப்பு செஞ்சான், அதனுடைய விளைவாக எல்லாருக்கும் மரணம். எல்லாருக்கும் கவனிங்க, முதல் மரணம். எல்லாருக்கும் கவனிங்க, நித்திரை மரணம். நாம எல்லாரும் சாகிறோம் பாருங்க. நம்ம எல்லாரும் பிறந்திருக்கிறோம். எல்லாருக்கும் மரணம் என்று எழுதப்பட்டிருக்குபடியா? ஏன் எழுதப்பட்டிருக்கு? அவன் தப்பு செஞ்சான், அதனுடைய பின்விளைவு எல்லாருக்கும் வருது. ஏவாளு தப்பு செஞ்சா அங்க வேதனை, கர்ப்ப வேதனை எல்லா பெண்களுக்கும் வருதே. அதே போல ஆதாம் தப்பு செஞ்சான், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் முதியோர்களுக்கும் எல்லாரும் மரிக்கிறாங்க. அப்ப நம்ம மரிக்கக்கூடிய மரணம் இருக்கு பாருங்க, அது தண்டனை கிடையாதுங்க, அது விளைவு, அது பின்விளைவு. அவன் தப்பு செஞ்சான், அதனால இங்க ஏவாள் தப்பு செஞ்சா வேதனை எல்லா பெண்களுக்கும். அதே போல அவன் தப்பு செஞ்சான், அதனால எல்லாரும் மரிக்கிறாங்க. ஆனா ஒரிஜினல் மரணமா? இல்லை, அது நித்திரை மரணம். அதத்தான் முதல் மரணம், அதுதான் தூக்கம் என்று நாம் சொல்லுகிறோம். சரி, ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல அர்த்தம் புரியுதா? இப்ப பைபிள் சொல்லுது கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அப்ப கிறிஸ்துவுக்குள்ள எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுறாங்க. அது யார் இந்த கிறிஸ்து? வானத்திலிருந்து வந்த கர்த்தர். சரிங்களா? இப்ப வசனம் 23 பாருங்க. அவன் இப்ப உயிர்ப்பிக்கப்படுவாங்க இல்லையா? இப்ப யார் உயிர்ப்பிப்பாங்க? கிறிஸ்து தான் மனுஷனா மாறி செத்து நம்மளை உயிர்ப்பிப்பார். இப்ப எப்ப உயிர்ப்பிப்பார்? 23, அவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து. அவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். கவனிச்சிங்களா? அப்ப யார் உயிர்ப்பிக்கிறாங்க என்ற கேள்விக்கு ஆன்சர்ல 20லிருந்து 23 வரைக்கும் வருது. யார் உயிர்ப்பிக்கிறாங்க? உயிர்ப்பிக்கிற ஆவியானார். யார் அது? கிறிஸ்து. யார் இந்த கிறிஸ்து?
அவர் வானத்திலிருந்து வந்த கர்த்தர்ப்பா, அவர் தேவன் மனுஷனா மாறி இருக்கிறார், அவர்ப்பா தெய்வம் மனுஷனா மாறி என்னை உயிர்ப்பிக்குது. எப்போ உயிர்ப்பிப்பாரு அப்படின்னா அவர் வருகையில் இரண்டாவது முறை வராரு. யாரை உயிர்ப்பிக்கிறாரு? அவருடையவர்களை அவர் உயிர்ப்பிப்பார். கேள்வி, நீங்க அவருடையவர்களா மாறிட்டீங்களா? இல்ல யாருக்கோ உரியவர்களா வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா? உங்க சொல்லும் செயலும் சிந்தனையும் எல்லாம் அவரை சுற்றியே ரிங்காரம் அடிச்சிட்டு இருக்குதா? இல்ல வேற எதையோ குறிச்சு யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா? நீங்க உண்மையிலேயே அவருடையவர்களா இருப்போமானால் அவர் வரும்போது மரித்திருப்போமானால் எழுந்திருப்போம். இப்ப 26 பாருங்க. 26 பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். 28 பாருங்க. சகலமும் அவருக்கு கீழ்பட்டிருக்கும் போது தேவனே சகலத்திலும் சகலமுமாய் இருப்பதற்கு குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்பட்டிருப்பார். இப்ப கிறிஸ்து வராரு, மரணத்தை பரிகரிக்கிறார், மரித்தோரை எழும்ப செய்கிறார், இது சகலத்தையும் தன்னுடைய பாதத்தில் கீழ்படுத்திடுறார். இப்ப சகலமும் மனுஷனுக்கு கீழ்பட்டிருக்கல, இப்ப சகலமும் கிறிஸ்துவினுடைய வருகையில அவர் பாதத்தின் கீழே கீழ்பட்டிருக்கும். அப்படி எல்லாத்தையும் கீழ்படுத்தினவர், அதான் 28 சொல்லுது, சகலத்தையும் கீழ்படுத்தினவர் குமாரன் தாமே பிதாவுக்கும் கீழ்பட்டிருப்பார். மீட்பதற்காக தேவன் மனுஷனா மாறினாரு. மீட்டெடுத்த பிற்பாடும் அவரு தேவன் மனுஷனாவே இருப்பாரு. அவர் மனிதனோடு மனிதனாகவே இருந்துடுறாரு. எவ்வளவு பெரிய சுவிசேஷங்க என்ன! அவர் டக்குன்னு திரும்பியும் அவர் என்ன பண்றார்? மனித உடலை களைஞ்சு போட்டு போகல, இறைவன் மனிதனாகவே மாறி விடுகிறார். மனிதனோடு மனிதனாகவே அவர் இருந்து விடுகிறார். அப்ப யோசிச்சு பாருங்க, முதல் பாயிண்ட் என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? நம்ம பாடம் உயிர்த்தெழுதல நிறைவேறிச்சு, அதை பார்த்துருக்குறாங்க, அதை போய் சொல்லணும்னு சொல்லி படிச்சுக்கிட்டோம். ரெண்டாவது பாடம் என்ன படிச்சுக்கிட்டோம்? உயிர்த்தெழுதல் மூலமாக நம்ம பாவத்தில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உயிர்த்தெழுதல் நடந்துச்சுன்னு சொன்னா நாமும் பாவத்தை விட்டு ஜெயிச்சிடலாம். இப்ப என்ன பார்க்கிறோம்? அவர் உயிர்ப்பிக்கிற கர்த்தரானபடினாலே, உயிர்ப்பிக்கிற ஆவியானபடினாலே இப்ப நாமும் கூட மரித்தால் உயிர்த்தெழலாம். உயிர்த்தெழ வல்லமை உங்களுக்கு புரியுதா? உயிர்ல வல்லமை பாவத்திலிருந்து மீட்டெடுக்குது. உயிர்ல வல்லமை மரித்தாலும் அவருடையவர்கள் மீட்கப்படுவார்கள். புரியுதா? சரி, இப்ப 4வது பாயிண்ட்டுக்கு வருவாங்க. அது 1 கொரிந்தியர் 1 முதல் 11 முதல் பகுதி, 12 முதல் 19 2ஆம் பகுதி, 19 முதல் 34 வரைக்கும் 3ஆம் பகுதி. இப்ப 4வது பகுதி வசனம் 35க்கு வந்துடலாம். அப்ப உயிர்த்தெழுதலை குறித்த பிரசங்கம் படிச்சோமா? அதை ஏன் பிரசங்கிக்கணும்? படிச்சுக்கிட்டாச்சு. உயிரின் நம்பிக்கை, உயிரில் இல்லைன்னா என்னென்ன பிரச்சனை படிச்சுட்டோமா? ஆனா என்ன நம்பிக்கை கொடுக்குது படிச்சுக்கிட்டோம். அடுத்தது 3வது உயிர்த்தெழுதலின் ஜெயம். முதற் பலனும் உயிர்த்தெழுதலின் ஜெயமும். முதற் பலனா கிறிஸ்து மாறினபடினால உயிர்த்தெழுதல் நடக்கக்கூடிய அந்த நாள்ல நம்ம எல்லோரையும் உயிர்த்தெழுதல் அடைய வைப்பாரு, மரணத்தை ஜெயமாக விழுங்குவாரு. அதுதான் விஷயங்க. அதுதான் 3வது விஷயமா பார்த்தோம். 4வது விஷயம் என்ன பார்க்க போறோம்னா வசனம் 35 பாருங்க. இப்ப ஆகிலும் மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள்? எப்படிப்பட்ட சரீரத்தோடு வருவார்கள் என்று ஒருவன் சொல்வானாகில். அப்ப எப்படிப்பா எழுந்திருப்போம்? என்ன உடல் நமக்கு இருக்கும்? இதே உடல் தான் இருக்கும்னு சில பேர் அடிச்சு விட்டுருக்கிறான் போல் தெரியுது அன்னைக்கு கொரிந்து சபையில. ஏன்னா அவனுக்கு உயிர்த்தெழுதல் ஒண்ணு நடக்குன்னு நம்பிக்கை இல்லை. அப்ப கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுந்தா நம்பிக்கை இருக்குதா? அதுவே கேள்விக்குறிதான் போல் தெரியுது. அப்ப என்ன சரீரம்? அப்ப இதே சுகரு பிபியோட அங்க வருவோம் அப்படின்னு நினைச்சிட்டான் போல் தெரியுது. இப்ப அதை உடைக்கிறார் பவுலாரு. எப்படி அற்புதமா உடைக்கிறாரு பாருங்களேன். 15:35 சொல்லிட்டோம். இப்ப வசனம் 36, 37, 38 பாருங்க. புத்தியினனே, யாரு என்ன சரீரத்துல வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தவறா யோசிக்கிறவனை பத்தி சொல்றாரு. நீ புத்தியினனே, நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்ப்பிக்க மாட்டாதே. விதையிலிருந்து பாயிண்ட நிரூபிக்கிறாரு. உயிர்த்தெழுதல் ஒன்று உண்டு என்பதற்கு அத்தாட்சி இயற்கையிலிருந்து காட்டுறாரு. இந்த விதை இருக்க, இது எப்பப்பா உயிர்த்தெழும்? மண்ணுல போட்டாச்சுன்னா, செத்துருச்சுன்னா அது எழும்புதில்ல,
அப்ப அது எழும்பும் சொன்னா கிறிஸ்துவான் அவர் செத்தாரே, அவர் எழுந்தார்ல, அவர் மரித்தாரு, அவர் உயிர்த்தார்னா நீ தான் அந்த விதை. நீ மரித்தீனா நீ எழுந்திருக்க மாட்டியா? நீ உயிர்த்தல மாட்டியா? அதாங்க புத்திரனே, நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்ப்பிக்க மாட்டாதே. நீ விதைக்கிற போது இனி உண்டாகும் மேனியை விதையாமல், பாருங்க, இனி உண்டாகும் மேனியை விதையாமல் கோதுமை அல்லது மற்றொரு தானியத்தினுடைய வெறும் விதையை விதைக்கிறாய். அதற்கு தேவன் தமது சித்தத்தின்படி மேனியை கொடுக்கிறார். விதை வகைகள் ஒவ்வொன்றுக்கும் அதற்கேற்ற மேனியை கொடுக்கிறார். அப்ப அது விதை, அது செத்து போச்சுங்க. அது செத்து போச்சு. மண்ணுக்குள்ள போட்ட எதுவுமே செத்து போயிடும். என்ன வேணா போடுங்க, மண்ணு சாவடிச்சிடும் அல்ல. ஆனா எப்படி அந்த விதை முளைச்சு வருது? இங்கதான் இயற்கை உலகத்திற்கு, விவசாய உலகத்திற்கு விடையே தெரியாது. எப்படி செத்து போன விதை முளைக்குது? தேவன் அந்த விதைக்கு உயிரை கொடுத்து அற்புதமா செத்து போன விதையிலிருந்து செடியை, மரத்தை கொண்டு வராங்க. என்ன அப்ப அது அற்புதம். உயிர்த்தெழுதல் என்பது அந்த செடி முளைக்குதே, அது அற்புதம்பா. ஏன்னா அப்ப அந்த அற்புதம் நடக்கும் பொழுது நம்ம அதே அந்த விதை எப்படி உயிர் இல்லாம இருந்துச்சோ, ரெண்டு அலங்கோலமா எப்படி இருந்துச்சோ அப்படியே ட்ரையா எழுந்திருப்போமா? இல்ல. அந்த செடி எப்படி ஃப்ரெஷ்ஷா வருது பாருங்க, அதே மாதிரி நாமும் கூட எழுந்திருப்போம் என்று அவர் சொல்ல வராருங்க. இப்ப 42 பாருங்க. மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலம் உள்ளதாய் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. சரிங்களா? அப்ப பாருங்க, அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். அப்ப எப்படி நோயோட விதைக்கிறோம், ஆனா ஆரோக்கியத்தோட நம்ம எழுந்திருக்கிறோம். உங்களுக்கு புரியுதுங்களா? உங்களுக்கு ஆரோக்கியத்தோடு நம்ம எழுந்திருப்போம். சரி, 49 பாருங்க. மேலும் மன்னானனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். மன்னானவன் ஆதாமுடைய சாயலையும், வேதனை, வலி எல்லாத்தையும் அணிந்திருப்பது போல வானவருடைய சாயலையும் நாம் அணிந்து கொள்வோம். வசனம் 50. சகோதரரே, நாம் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சொந்தரிக்க மாட்டாது. அழிவுள்ளது அழியாமை சொந்தரிப்பதில்லை. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லோரும் நித்திரிடுகிறதில்லை. ஆகிலும் கடைசிய காலம் தொனிக்கும் பொழுது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபப்படுவோம். அழிவுள்ளதாகி இது அழியாமையும், சாவுக்கு ஏதுவான இது சாவாமையும் தரித்துக் கொள்ள வேண்டும். என்ன சொல்றாரு? விதை எழுந்திருக்கிறது அற்புதம். அதே மாதிரிதான் விதை இருக்கும்போது செத்து போய் ஒண்ணுமில்லாம கிடக்குது, ஆனா அற்புதமாக எழுந்திருக்குது. கடைசி எக்காலம் ஆண்டவர் வரும் பொழுது அவர் துணிப்பாரு. அப்பொழுது அழிவுள்ளதாயிது அழியாமையை அது தரித்து கொள்ளும். இது ஜென்ம சரீரம், ஆவிக்குரிய சரீரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பாரு. அப்ப என்ன உடல்? ஒரு உதாரணம் பாருங்க. அந்த மறுரூபம் மலையில மோசேயும் எலியாவும் வரும் பொழுது அவருடைய இயேசு கிறிஸ்துடைய உடல் எப்படி மாறிச்சு? அதே மாதிரிதாங்க அவருக்கு என்ன நடந்துச்சோ அப்படியே நமக்கும் நடக்கும். இந்த சரீரம், அழிவுள்ள நோயுள்ள சாபத்திற்குள்ளான இந்த சரீரம் அப்படியே மாறுங்க. மாறி ஆண்டவர் எப்படி ஆதாம படைச்சார், ஆண்டவர் எப்படி கிறிஸ்துவ மரித்தோரிலிருந்து கொண்டு வரணும் என்ன சரீரத்தை கொடுத்தாரோ அந்த சரீரத்தை ஆண்டவர் நமக்கும் கொடுக்கிறார். அது என்ன சரீரம்? அது ஆவிக்குரிய சரீரம். ஆக என்ன பாடம் படிச்சுக்கிட்டோம்? உயிர்த்தெழுதல் வேதத்தின்படி சொல்லப்பட்டுச்சு, நிறைவேறிச்சு, அதை நம்ம பிரசங்கிக்கணும். உயிர்த்தெழுதல் நமக்கு பாவத்திலிருந்து வெளிவர முடியும்ன்ற நம்பிக்கை கொடுக்குது. உயிர்த்தெழுதல் மரணத்திலிருந்து வெளில வர முடியும் நம்பிக்கை கொடுக்குது. உயிர்த்தெழுதல் அவருடைய வருகை வரும்பொழுது நம்மளுடைய அழிவுள்ள சரீரம் அழியாமையை தரித்து கொள்ளும் என்ற பேர் உண்மையை புரிந்து கொள்கிறோம். இப்ப நம்ம முடிக்கிறோம் பாருங்க. எங்க ஆரம்பிச்சோம்?
1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் எதுக்காக எழுதப்பட்டுச்சு? யாரோ கொருந்து சபையில் அடிச்சு விடுறாங்க இல்லையா, தப்பு தப்பா பேசுறாங்க. இப்ப அதை குறித்து ஒரு சில வசனமும் உள்ள சொல்லியிருக்கிறாரு. அதையும் படிப்போம், அப்பதான் கரெக்டா ஃப்ரேம்ல ஃபிட் ஆகுங்க. 15:33 பாருங்க. மோசம் போகாதிருங்கள். ஏன் மோசம் போகாதவங்க மன்னிக்கவும், மோசம் போகாதிருங்கள். ஏன் மோசம் போகாதவர்கள் எழுதுறாரு? ஆகாத சம்பாஷணை நல்ல ஒழுக்கங்களை கெடுக்கும். கண்டதை கேட்டு உட்கார்ந்து இருப்பீங்கன்னா நல்ல ஒழுக்கத்தை கெடுக்கும். தப்பான உபதேசம் நல்ல ஒழுக்கத்தை கெடுக்கும். சத்தியம் விடுதலையாக்கும், பொய் அடிமையாக்கும். அப்ப யோசிங்க, நீங்க எங்கேயாவது அடிமையா இருக்கிறீங்களா? கொலைக்கு, வெறுப்புக்கு, விபச்சாரத்திற்கு, இச்சைக்கு நீங்க அடிமைகளா இருக்கிறீங்களா? அப்படின்னா ஏதோ பொய்ய உறிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு அர்த்தங்க. ஏதோ பொய்ய நீங்க உள்வாங்கி வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். எப்பெல்லாம் உண்மை இருக்குதோ அப்பெல்லாம் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அதுதான் ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும் சொல்றாரு பாருங்க. 34, நீங்கள் பாவம் செய்யாமல். கண்டதை நீங்க கேட்டீங்கன்னா நீங்க பாவம் தான் செய்வீங்க. நீங்க பாவம் செய்யாமல் நீதிக்கு ஏற்க விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாய் இருங்கள். சிலர் தேவனை பற்றி அறிவில்லாது இருக்கிறார்களே, உங்களுக்கு வெட்கம் உண்டாக இதை சொல்லுகிறேன். அப்ப நீங்க பாவம் செய்யாதீங்க, நீதிக்கென்று விழித்திருங்கள் அப்படின்னு சொல்றாரு. வசனம் 57 பாருங்க. எப்படி விழித்திருக்கிறது நீதிக்கென்று? நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கண்டதை கேட்காதீங்க ஐயா. உங்க வாழ்க்கை நல்ல ஒழுக்கம் இல்லாத ஒழுக்கம் கெட்ட வாழ்க்கையா போயிடும். அப்ப என்ன பண்றது? ஜெயம் கொடுக்கிற கர்த்தர் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு நீங்க புரிஞ்சுக்கோங்க, அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. வசனம் 58, ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் பாடுபடுகிற பிரயாசம் விருதாவா இருக்கிறது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுவீர்களாகவும் இருப்பீர்களாக. எதுல பெருகணும்? கர்த்தருடைய கிரியையில, கர்த்தர் உங்களுக்குள்ளாக செய்கின்ற அந்த கிரியையில பெருகுங்க. ஆக கண்டதை கேட்டு உட்கார்ந்துருக்காதீங்க. அது உங்க குணத்துல சீர்கேடை உண்டாக்கும். எங்க ஆரம்பிச்சாரோ அங்க போய் முடிக்கிறாரா? ஆக யோசிங்க. இப்ப நம்ம உயிர்த்தெழுதல் இருக்குன்னு நம்புறோமா இல்லைன்னு நம்புறோமா? இருக்குன்னு நம்புறோம். இப்ப பிரச்சனை, கொருந்து சபையில காணப்பட்ட பிரச்சனை நமக்கு இல்லை. ஆனா ஒரு கேள்வி, நீங்க இன்று உயிர்த்தெழுந்திருக்கிறீங்களா? அவர் மரித்தார், அவர் உயிர்த்தார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்க செத்து போயிருக்கிறீங்களா? உயிர்த்தெழுந்திருக்கிறீங்களா? நீங்கள் இன்னைக்கு உயிர்த்தெழுந்தா தான் நாளைக்கு ஒருவேளை மரித்தாலும் எழுந்திருக்க நிச்சயம் கிடைக்கும். இன்றைய ஜெயம் நாளைய சம்பவத்துக்கான நிச்சயம். ஆக நீங்க யோசிங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கத்தை கெடுக்கும். பாவம் செய்யாதீங்க, நீதிக்கென்று விழித்திருங்க, உயிர்களுடைய வல்லமைக்குள் பிரவேசிங்கன்னு சொல்லி ஆண்டவர் கூப்பிடுறாரு. நீங்க பிரவேசிக்கிறீங்களா? ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள தகப்பனே, எவரீர் கொருந்து சபையில் காணப்பட்ட தவறான சம்பாஷணைகள் எப்படி அவன் நல்லொழுக்கத்தை கெடுத்துச்சோ, அதே போல எங்களுக்குள்ளாக ஆண்டவரை நல்லொழுக்கமின்மை இருக்குமானால், அந்த ஒழுக்கக்கேடுகள் இருக்குமானால், நாங்கள் எதை குறித்து கேள்விப்படுறோம் என்பதை சிந்திக்க இந்த பாடத்தை கொடுத்திருக்கிறீங்களே, அதற்காக நன்றி. உயிர்த்தெழுதலுடைய வல்லமையை நாங்கள் ருசி பார்க்க உதவி செய்யுங்கப்பா. பவுலார் எப்படி ருசி பார்த்தாரோ அதே போல நாங்களும் ருசி பார்க்க உதவி செய்யுங்க. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே.